வெல்கம் டு மை சேனல் திரள். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரீ ப்ளீட்டிங் வீடியோ பார்த்துட்ருக்கோம். இது பார்ட் 4 சென்டர் ப்ளீட்ஸ். இந்த வீடியோவுக்கு முன்னாடி 3 வீடியோ இருக்குது. அதை முதல்ல பார்த்துட்டு அப்புறம் இதை பாருங்கள். இப்போ நம்ம சென்டர் ப்ளீட்ஸ்க்கு எவ்வளோ ஸ்பேஸ் விட்டுருக்கோமோ அதுக்குள்ளே நம்ம எத்தனை ப்ளீட்ஸ் வருதோ அத்தனை ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி 4 ப்ளீட்ஸ்க்கு மேலே வர மாதிரி பாருங்கள், அப்போ தான் கொஞ்சமாவது நல்லாயிருக்கும். ஸோ சாரீ கம்மியாக இருக்குது அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா நம்மளோட ப்ளீட்ஸ் சைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ப்ளீட்ஸ்லாம் எடுத்த பிறகு மேலே வந்து நல்லா அரேஞ்ச் பண்ணி ஒரு பின் போட்டுக்கோங்க. மேலே அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஒரு 7 to 10 inches கேப், உங்களோட ஹைட்டை பொறுத்து அது வேரி ஆகும். அந்த ஹைட்டில் ஒரு பின் வந்து செக்யூர் பண்ணிக்கணும். நம்ம டக்கின் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துல போடுறதுக்காக ஒவ்வொரு ப்ளீட்டாக லைனாக வச்சு ஒரு பின் போட்டுக்கோங்க. இதை முடிஞ்ச பிறகு நம்ம கீழே வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். சென்டர் ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுல வந்து ஸ்ப்ரெட்டிங் டைப் இருக்குது, நான் ஸ்ப்ரெட்டிங் டைப் இருக்குது. அதாவது மேலே நம்ம எவ்வளோ சின்னதாக ஸ்ப்ரெட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி கீழே வச்சும் அயன் பண்ணலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ளோயியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ப்ரெட்டிங் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு நல்லா ஸ்ப்ரெட்டிங்காக இருந்தாவே நல்லாயிருக்கும், நடக்கும்போது நல்லா ஃப்ளோயியாக வேணும் அப்படின்னா இன்னும் நல்லாவே நம்ம ஷேப்பில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஃப்ளஃபி ப்ளீட்ஸ்க்கெலாம் ஸ்ப்ரெட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி. நான் வந்து ஆவரேஜாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன், ரொம்பவும் ஸ்ப்ரெட் பண்ணல, ஸ்ட்ரெயிட்டாகவும் வைக்கல. நான் இந்த மாதிரி கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிட்டேன், பின் போட்டு செக்யூர் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம ஃபுல்லாக ஒரு அயன் கொடுத்துக்கலாம். நம்மளோட ட்ரெஸ்ஸிங்கில் கொண்டு வர சேஞ்ச் நமக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுக்கும். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.